ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜேடி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வேளச்சேரியிலேருந்து ஒண்டர்லாக்கு ட்ரிப்பு போகிறோம். ஸோ இது ஒன் டே ட்ரிப்பு தான். ஆக்சுவலாக சென்னையில் இப்போது ரீசெண்டாக வந்த ஒண்டர்லாக்கு நம்ம போகிறோம். நாங்கள் இப்போ திருப்பூர்லேருந்து ரைட் எடுத்து நாங்கள் உள்ளே வரோம். உள்ளே வரப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் உங்களுக்கு வயல், இந்த மரம்லாம் இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறது நல்லா இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஒண்டர்லாவோட சைன் போர்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக ரெண்டு சைட்லேயும் வயல் இருக்கிறதுனால செம்ம கிளைமேட்டு நல்லாவும் இருந்துச்சு. நாங்கள் போகிற டைமில் மழை டைம் வேறு, இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பொறுமையாக போயிட்டுருந்தோங்க. போயிட்டுருக்கப்பயே நம்ம அந்த ஸ்கைவீலு, ரோலர் கோஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆகுது. ஆஃபர்னால் முதல் நாளே நம்ம ஆன்லைன் டிக்கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்னன்னா பர்த்டே ஆஃபர் கிடைக்கும். அதாவது பை ஒன் கெட் ஒன். ஸோ டேரெக்டாக போனோம் அப்படின்னா நமக்கு இந்த சான்சஸ் இருக்காது, அந்த ஆஃபர் கிடைக்காது. ஸோ நாங்கள் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாற வேணாம். நீங்கள் முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. பர்த்டே ஆஃபர் இருந்தாலும் ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1779. ஆக்சுவலாக இது சாட்டர்டே, நாங்கள் போனது சாட்டர்டே சண்டே. நீங்கள் இதே மண்டே வந்தாலும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். கிட்ஸுக்கும் அதுமாதிரி வேரியபிளாக இருக்கும். இந்த வாட்ச் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த வாட்ச் நம்மளோட லாக்கர். இதுக்கு நமக்கு 300 வாங்குறாங்க, போகிறப்ப 50 கொடுத்துருவாங்க. எந்த ஸ்நாக்ஸும் உள்ள அளவு கிடையாது. நாங்கள் அப்படியே அந்த டிஷர்ட் வாங்குறதுக்காக போனோம். ஸோ ஒரு பேண்ட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா காம்போவில் ஒரு செட்டாக வாங்கணும் அப்படின்னா 500 ருபீஸ் கேட்குறாங்க. பட்டு நீங்கள் வெறும் பேண்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னா 300. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இங்கே வாங்குறத விட வெளியே வாங்கணும். ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கல்வி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. 2 முறை சொல்லிட்டோம். பட் ஒன் லாஸ்ட் டைம் நமக்கு உள்ள ரைட்ஸ்ல எந்த கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம்னா ஜஸ்ட் ரிப்பீட்டிங் மை செல்ஃப். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய QR கோடு எல்லாருமே கையில ரெடியா வச்சுக்கோங்க. டு ஹேவ் சீக்ரெட் என்ட்ரி. எல்லாரும் QR கோட் ரெடியா இருக்கா?
வாட்ச் நம்பர் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், லாக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி எங்களோட பேகு 2 பேகு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு மொபைல் மட்டும் எடுத்துங்க. குரூப்பாக வந்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலில் வந்து நீங்கள் அந்த வாட்டர் சேஃப்டி இருக்கு இல்லையா, அந்த கவர் வாங்கி நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க. அதேமாரி நாங்கள் அந்த மேப் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மோஸ்ட் த்ரில்லான என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் த்ரில்லர் கேம் என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு பிளான். நாங்கள் இந்த மோஸ்ட் த்ரில்லர் கேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பின் மில் இருக்கு இல்லையா, 360 டிகிரி, அந்த மோஸ்ட் த்ரில்லர் கேம். அதுவும் அந்த ரோலர் கோஸ்டர்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். அதை பார்த்ததுக்கப்புறம் மற்றபடி எந்த கேம் வந்தாலும் போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த மோஸ்ட் த்ரில்லர் கேம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், கூட்டம் இருக்காது. நீங்கள் சின்ன சின்ன கேம்லாம் வழியிலே நீங்கள் சின்ன சின்ன கேம்லாம் கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, பட் அந்த இது ஸ்பின் மில்லாம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது, ரைடும் பண்ண முடியாது. செம்ம க்ரௌடாக இருக்கும். மினிமம் ஒரு 1 ஹவராவது நீங்கள் நிற்க வேண்டியதாக இருக்கும். பட் நாங்கள் அடித்து பிடிச்சி நாங்கள் உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஸ்பின் மில்லில் போய் நிற்கிறோம். கூட்டமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ரோ தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸை நாங்கள் நின்றுருவோம். நாங்கள் போய் நின்று அது நாங்கள் வரப்பயே வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண போகிறோம். ஸோ உள்ள ஒரு மன தைரியத்தோடு தான் நாங்கள் போகிறோமே. ஆக்சுவலாக உங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வெளியில் விட்டுட்டு நீங்கள் போங்க. ஏன்னா நீங்கள் வந்து மேலே போகிறப்ப ஸ்லிப்பர்ஸ் கீழே வாய்ப்பு இருக்குது. அதுமாரி கேமரா கேட்சஸ் எதாவது வச்சுருந்தீங்கனாலும் பார்த்து வச்சுக்கோங்க. லாக்கிங் சிஸ்டம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரமான சேஃப்டி, என்ன பயங்கரமான லாக் இது. ஆக்சுவலாக வந்து இது ஏர் லாக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஏரை வச்சு நம்ம வந்து லாக் பண்ணுவாங்க. அதை ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து செக் பண்ணுவாங்க லாக் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த சீட் பெல்ட்டு போடுற மாதிரி இருக்கும் ஒரு பெல்ட்டு, அந்த சேஃப்டி பெல்ட்டும் நம்ம போடுவாங்க. அதை போட்டு ஒரு தாட்டி செக் பண்ணுவாங்க இது எதாவது ஆகுதா அப்படின்ட்டு. 2 தாட்டி 3 தாட்டி நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து அந்த ரைடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோட இதை மட்டும் பாருங்கள். மேலே போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மேலே நிற்குங்க. கீழே வந்து மறுபடியும் ஆள் ஏற்றுவாங்க இல்லையா. ஸோ மேலே போய் 2 மினிட்ஸ் நீங்கள் அந்த வியூ பார்க்கலாம். ஒண்டர்லாவில் எல்லா ரைடும் தெரியுங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்ட்டு, சரியான வியூங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே பாருங்கள். நாங்கள் அப்படி அடுத்த நெக்ஸ்ட்டு போன ரைடு பேர் தான் ரோலர் கோஸ்டர் தாஞ்சரா. இந்த ரோலர் கோஸ்டருக்கு சரியான க்ரௌடுங்க, சரியான க்யூ. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. மினிமம் ஒரு 1 ஹவராவது நம்ம நிற்கணுங்க, வேறு வழியே இல்லை. இந்த ஒரு ரைடு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ரைடு பொறுமையாக கூட போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அடுத்த ரைடெலாம் கூட்டமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.
இந்த இடத்துல யாரும் டயர்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேரளா ட்ரம்ஸு இவங்க வந்து நம்மளோட சேஸ் பண்ணாங்க. அப்படியே நாங்கள் க்யூ அப்படியே மூவ் ஆகுது, நாங்களும் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்தீங்க அப்படி அதுமாரி ஒண்டர்லா நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சரியான க்யூ நிற்கிது. மேக்ஸிமம் நீங்கள் நல்லா அட்வென்ச்சராக இருக்கணும், த்ரில்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரோவில் ஒன்லி ஃபாஸ்ட் ட்ராக் மட்டும் தான் விடுறாங்க, ரெகுலர் டிக்கெட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோடய சஜஷன், நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்கை சூஸ் பண்ணுங்கள். இந்த தேஞ்சரா ரோலர் கோஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரைடு போனதுக்கப்புறம் தாங்க ஒர்த்து, நம்ம கொடுத்த காசு எல்லாம் ஒர்த்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுக்கு ரீசனே இந்த 2 ரைடு மட்டும்தான், வேறு எந்த ரீசனுமே இல்லை. முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக வெளில வந்துட்டு எந்த ரைடு போகலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஏன்னா எல்லா ரைடிலுமே கூட்டமாக இருந்துச்சுங்க. நான் நினச்சது ஒன்று, பட் நடந்தது ஒன்று. பட் ஆனால் 2 த்ரில்லு கேமை நாங்கள் முடிச்சிட்டோம். 2 ரைடும் பயங்கரமான ரைடு. இந்த 2 ரைடுமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்படியே நாங்கள் பேசிட்டு நெக்ஸ்ட்டு வந்த ரைடு தான் ஸ்ப்ளாஷ். இது ஆக்சுவலாக அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி கீழே அந்த தண்ணியில் இறங்கும் இல்லையா, அந்த ரைடு. இந்த ரைடில் ஏன் கூட்டமாக இல்லை அப்படின்னா, இந்த ரைடு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் இந்த டேஷிங் காரை விளையாட முடியாது. அதனாலவே எல்லோரும் போனாங்கன்னா இந்த டேஷிங் கார் விளையாடுறதுக்காக இந்த கேம் விளையாட மாட்டாங்க, இது லாஸ்ட்டாக தான் வருவாங்க. அதனால் நம்ம இப்போயே கிளம்பிட்டோம். பரவாயில்ல, டேஷிங் கார் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ராப் ஜோன் ட்ரை பண்ணாங்க.
அல்டிமேட்டுங்க. என்னடா பாக்குற வாடா இது ஒண்ணு இல்லடா அப்பலாம் ஒண்ணுமே இல்லடா கொஞ்ச நேரம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் அந்த தாஞ்சுரா ரோலர் கோஸ்டர் அப்படியே வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருந்துச்சு. எந்த ரைடு போனாலும் மினிமம் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகும். அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் வாட்டர் ரைட் ட்ரை பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாட்டர் ரைடு ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு நாங்கள் எங்களோட பேக்லாம் வச்சுட்டு என்னோடய கேஜெட்ஸ்லாம் வச்சுட்டு வாட்டர் ரைடு அங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஏதாவது ஸ்லிப்பர் எதாவது போட்டிங்கன்னா இந்த முனையிலே நீங்கள் விட்டுட்டு உள்ளே, ஏன்னா இங்கே நிறைய பேர் ஸ்லிப்பர் விடாங்க. அதனால் சேஃபாக நீங்கள் உங்களோட ஸ்லிப்பர்லாம் வச்சுட்டு அப்படியே இந்த ரெயின்போவுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த ரெயின்போ வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ரைடு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் அப்படியே அதை முடிச்சுட்டு அடுத்து அந்த வெர்டிக்கல் வேவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ரைடும் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதையும் நீங்கள் பாருங்கள், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை முடித்த கையோட அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டொரண்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட் இருக்குது. ஸோ இந்த ரைடில் வந்து 4 பர்சன் தான் அலோவ் பண்ணுறாங்க. 2 பர்சன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேறு யாரு கூடயா 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் அலோவ் பண்ணுறாங்க.
முடிச்சுட்டு நாங்கள் டொரண்டோ போனோம். ஸோ இந்த ரைடு வந்து இன்னும் பயங்கரமாக இருந்தது. பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக எல்லா ரைடுக்குமே வெயிட்டு ஹைட்டு இது ரெண்டுத்தையுமே பார்க்குறாங்க. எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க. நாங்கள் அதை முடித்ததோட நெக்ஸ்ட்டு ரெயின் டான்ஸுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். டிஜோட ரெயின் டான்ஸ். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ட்ரை கேம் விளாட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் ரெயினில் டான்ஸ் ஆனதுனால ட்ரெஸ் எல்லாமே ஈரமாக இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறது, எப்படா காய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப தாங்க எங்களுக்கு இந்த ரைடு கண்ணில் பட்டுச்சு. இந்த ரைடோட நேமு ஸ்கை ரயில். ஆக்சுவலாக இந்த ரைடு டோட்டலாக இந்த ஒண்டர்லாவே சுற்றி வருங்க. மேலேயே அப்படியே வானத்தில் ஒரு ரைடு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பட் இது ஃபேமிலியாக போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை. நீங்கள் இது மாதிரி நனைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸை காய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரைடாக இருக்கும். ஏன்னா மொத்த ரைட்லேயும் எங்கெங்கெல்லாம் கூட்டம் இருக்குது எங்கெங்கெல்லாம் கூட்டம் இல்லை அப்படிங்கிறதையும் இதை வியூ பண்ணி பார்க்கலாங்க. அப்படி பார்க்குறது தாங்க எங்களுக்கு ஒரு சில ரைடெலாம் கண்ணில் பட்டுச்சு. இந்த இடத்துலலாம் கூட்டம் இல்லை. ஏன்னா மணி 3 ஆகிடுச்சு. எல்லாருமே வாட்டர் ரைடுக்கு தான் வருவாங்க மோஸ்ட்லி. நாங்கள் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் ட்ரை கேம் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஃபேமிலி ரைடுக்குள்ளே வந்தாங்க. இந்த ரைடு கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த ரைட்லேயும் கூட்டமே இல்லை. இந்த ரைடு முடிச்சுட்டு அடுத்து வேவ் ரைடர் இந்த ரைடும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த ரைடு நல்லாவும் இருந்தது, இன்னும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.